சொன்னதை செய்யறது தலைவனுக்கு அழகு, சொன்னதையே மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமிக்கு அழகு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. நான் உங்க செல்வா. சட்டசபையில ஒரு பேச்சு, டெல்லிக்கு முன்னாடி ஒரு மூச்சு. அன்னைக்கு நீட்டுக்கு வேட்டு வச்ச அதே கை இன்னைக்கு நீட்டுக்கு கை கொடுக்குதுன்னா இதுக்கு பேரு அரசியலா இல்ல அப்பட்டமான அண்டர் பல்ட்டியா? 2017 நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க பழைய பேச்ச நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்க. 2017 இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டான்னு தீர்மானம் போட்டாரு. மாணவர்களின் கனவை சிதைக்க விட மாட்டோம்னு முழங்கினாரு. ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு வேணும்னு ஆதரிச்சு பேசுறாரு. பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் அரசியல்ல கொள்கைங்கிறது சட்ட மாதிரி இல்ல சார். நினைச்சப்ப கழட்டி போட்டுட்டு வேற ஒன்ன மாத்தி போட்டுக்கிறதுக்கு. இது லட்சக்கணக்கான மாணவர்களோட உயிர் பிரச்சனை. அன்னைக்கு அனிதா முதல் இன்னைக்கு வர நம்ம பிள்ளைங்க உயிர் விடுறப்போ உங்களோட இந்த இரட்டை வேடம் நியாயமா? ஆட்சியில இருந்தா ஒரு நியாயம், எதிர்கட்சியா இருந்தா ஒரு நியாயமா? பதவிக்காக பச்சோந்தி கூட இவ்வளவு சீக்கிரமா நிறம் மாறாது சார். நீங்க போட்ட தீர்மானம் உண்மையா இருந்தா இன்னைக்கு ஏன் உங்க பேச்சு மாறுது? தமிழக மாணவர்களோட எதிர்காலத்தை விட உங்க டெல்லி எஜமானர்களோட திருப்தி தான் உங்களுக்கு முக்கியமா போச்சா? சொன்னதை செய்யறது தான் தலைவனுக்கு அழகு, சொன்னதை அப்படியே உல்டாவா மாத்தி பேசுறது எடப்பாடிக்கு அழகு. மக்களே, இத பத்தி உங்க கமெண்டா சொல்லுங்க.